அனைவருக்கும் வணக்கம். விவிகே கெமிஸ்ட்ரி கிளாஸ் நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபார் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு. யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே செப்பரேட் கிளாஸாக நம்ம தனித்தனி கிளாஸாக கொடுத்து நல்லபடியாக கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ தமிழ் மீடியம் வந்து ஒரு யூனிட் முடிச்சிருக்கோம், இங்கிலீஷ் மீடியம் வந்து 2 யூனிட் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா லைவ் கிளாஸ் வித் ரெக்கார்டிங் கிளாஸ், லைவ் கிளாஸ் கொடுக்குறோம். அதுக்கடுத்து மெட்டீரியல், ஹார்ட் காப்பி மெட்டீரியல் உங்களுக்கு உதவி பண்ணுறோம். அதுக்கடுத்து டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும். டெய்லி டெஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம நடத்துகிற டாபிக்லேருந்து நம்ம நினைக்கிற நடத்துகிறோமோ அந்த டாபிக்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுப்போம். ஸோ டெய்லி டெஸ்ட் இருக்கும். அடுத்து வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்கும். வீக்கெண்ட்ல டெஸ்ட் இருக்கும். அடுத்து யூனிட் டெஸ்ட் இருக்கும். இதுதான் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம ஃபாலோ பண்ற டெஸ்ட் ஷெட்யூல். ஸோ இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து வெரி வெரி லோ ஃபீஸ்ல, ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து மெட்டீரியல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மெட்டீரியல் அதுக்கு ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப கம்மியான ஃபீஸ், அதாவது 6000 தான். இந்த 6000 தான் என்ன பண்றோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ், லைவ் கிளாஸ், ரெக்கார்டிங்கோட ப்ளஸ் மெட்டீரியல் கொடுக்குறோம், டெஸ்ட் வைக்கிறோம். அப் டு எக்ஸாம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் நீங்க ஜாயின் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு, ஜாயின் பண்ணி நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே செப்பரேட்டா கிளாஸ் இருக்கு, தனித்தனி கிளாஸ் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணி வைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அதாவது நம்ம வந்து மெட்டீரியல் வந்து நம்ம செப்பரேட்டா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தமிழ் மீடியமா இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியம் ஆகட்டும் மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் பேங்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கொஸ்டின் பேங்க் என்ன அப்படின்னா யூனிட் வைஸ் கொஸ்டின், நம்ம யூஜிஆர்பி சிலபஸ்ல இருக்கிற 10 யூனிட்டுக்கும் யூனிட் வைஸா நம்ம வந்து கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம். 10 யூனிட்டுக்கும் கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொஸ்டின்ஸ் இருக்கும். 500 கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன். எல்லா கொஸ்டினுக்கும் கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 500 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு கீழே இருக்கும், அதாவது தனியா இருக்காது. இப்போ மேல கொஸ்டின் இருக்கும், கீழே ஆன்சர் இருக்கும், அதுல எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேங்க் இருக்கும். ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து 500 கொஸ்டின் அப்படின்னா 10 இயர்ஸ் 5000 கொஸ்டின்ஸ். இந்த 5000 கொஸ்டினும் நீங்க வந்து கீழே இருக்கிற எக்ஸ்பிளனேஷனை படிச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நினைச்சிடலாம், நீங்க வந்து ஓவராலா கவர் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? 5000 கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இந்த எக்ஸ்பிளனேஷனை படிச்சு நீங்க வந்து அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓவராலா நீங்க வந்து சிலபஸை கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆயிரும். ஸோ கண்டிப்பா இதுல இருந்து கண்டிப்பா எவ்வளவு மார்க் நமக்கு தேவை? 150 மார்க் தான். 150 கொஸ்டின் நமக்கு தேவை. எதுக்கு? எக்ஸாமுக்கு. அந்த 150 கொஸ்டின் இருந்து வருமா வராதா அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் யூஜிஆர்பி எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை வந்து அனலைஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5000 கொஸ்டின் நீங்க தொடர்பு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து அந்த 150 கொஸ்டின் வர்றதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து என்ன கொடுக்குறோம்? எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த கொஸ்டின் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா அதை வந்து தனியாக படிக்கிற அவசியமே இல்லை, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போயிடலாம். ஸோ இந்த 5000 கொஸ்டினும் நீங்க வந்து யூனிட் வைஸ் 5000 உங்களுக்கு அதிகமா தெரியும். நீங்க எந்த அளவுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு கொஸ்டின் செக் பண்றீங்களோ, கொஸ்டின் அடிச்சு பாக்குறீங்களோ, இல்ல அந்த கொஸ்டின் எப்படி புரிஞ்சு நீங்க அடிச்சு பாக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மார்க் வரும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க கொஸ்டின் நீங்க வந்து ஓரளவுக்கு நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிடலாம்? எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். 5000 கொஸ்டினை
நீங்க வந்து கீழே எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 150 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதான் 5000 கொஸ்டின் கொடுக்குறோம், வித் எக்ஸ்பீரியன்ஸோட கொடுக்குறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 500 கொஸ்டின். ஸோ 10 யூனிட் எத்தனை கொஸ்டின்? 5000 கொஸ்டின் கொடுக்கும் வித் எக்ஸ்பிளனேஷன். அது முக்கியம், எக்ஸ்பிளனேஷன் எல்லா கொஸ்டினும் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இனிஷியலா என்ன பண்றோம் அப்படின்னா அதாவது சாம்பிள் வாங்கி பார்க்கணும் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எல்லா யூனிட்டுக்கும் மொத்தமா ப்ரொவைட் பண்றோம். எல்லா யூனிட்டுக்கும் மொத்தமா, அதாவது நீங்க ஒரே டைம் கூட 10 யூனிட் வாங்கிக்கலாம், இல்ல தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ தனித்தனியாகவும் நீங்க வந்து செப்பரேட்டா வாங்கிக்கலாம். ஸோ தனித்தனியா நீங்க வாங்கும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றி இல்லாம கை கிடைக்கும். இது மொத்தமா அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 180 பேஜஸ் 200 பேஜஸ் வருது. அப்ப 10 யூனிட் வந்துடும் 1500 இருந்து 2000 பேஜஸ் வந்துடும். இது நாங்கள் பிரிண்ட் போட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எங்களுக்கு நீங்க கொடுக்கும். ஓகேங்களா? இதே இது ஒரு யூனிட்டை நீங்க வாங்குறீங்க, இல்ல 2 யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, ஒரு ஒரு 3 டேஸ் 5 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து கண்டிப்பா என்ன செஞ்சுருவாங்க, வந்து உங்களுக்கு வந்து புக்கு கையில வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். இதுதான். ஓகேவா? ஸோ யூனிட் வைஸ் நீங்க வாங்கிக்கலாம், பிளஸ் வந்து மொத்தமா வாங்கிக்கலாம். மொத்தமா வாங்கினீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கல. யூனிட் வைஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 டேஸ்க்குள்ள உங்களுக்கு கை கிடைக்கிற மாதிரி நாங்கள் என்ன செய்வோம், ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து பிரிண்ட் போட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற பிளான். ஸோ யூனிட் வைஸ் வாங்கிக்கலாம், பிளஸ் வந்து மொத்தமாக வாங்கிக்கலாம். ஸோ மெட்டீரியல் ப்ரைஸ் இங்கே வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி கேட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது யூனிட் வந்து 3 அதிகமாக கேட்டிருக்காங்க, யூனிட் 1 கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதாவது யூனிட் 3யும் யூனிட் 1 மட்டும் நாங்கள் வந்து பிரிக்கலாம் ஒரு ஐடியா இருக்கோம். ஓகேங்களா? யூனிட் 1 அண்ட் யூனிட் 3 மட்டும் இப்போதைக்கு டேட் என்னது 17/3/26 இந்த டேட் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு இருந்து நம்ம ஆர்டர் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனது யூனிட் 1 யூனிட் 3 தான். ஸோ இதைத்தான் இப்போதைக்கு அவங்க கொடுக்காம இருக்கோம். இந்த 2 யூனிட்ஸ் இங்க வேணும் அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். பிளஸ் வந்து வேற எல்லா யூனிட்ஸ் இருக்கு. எங்க என்ன சொல்றோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு சாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த காப்பீஸ் வாங்கி நீங்க சாம்பிள் பார்த்துக்கலாம். சாம்பிள் மீன்ஸ் எப்படி கொஸ்டின் இருக்கும் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு இந்த கொஸ்டின் பேக் வாங்கி நீங்க வந்து எவ்வளோ அமௌண்ட்டும் அதை பே பண்ணிட்டு நீங்க வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 5 டேஸ் 4 டேஸ்க்குள்ள நீங்க வந்து வாங்கி பார்த்துக்கிட்டு அதுக்கு நீங்க வரலாம் ரிமைனிங் யூனிட் நீங்க வாங்கிக்கலாம். மொத்தமா அவங்க வாங்க சொல்றோம். ஓகே, இப்போதைக்கு என்ன நாங்கள் ஷோ பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சாம்பிள் யூனிட் 1 யூனிட் 3 சாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. இது யூனிட் 1 சாம்பிள். யூனிட் 1ல இந்த அட்டாமிக் மாடல்ஸ் இருக்குல்ல, ரதர்ஃபோர்ட் மாடல், போர் மாடல், சோமர்ஃபீல்ட் அண்ட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, அதோட மாடல். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதோட எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக அதோட எக்ஸ்பிளனேஷன். இது செகண்ட் கொஸ்டின், அதோட எக்ஸ்பிளனேஷன். தேர்ட் கொஸ்டின், அதோட எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து யூனிட் 1ல ஒரு பாட்டு தான், அதாவது இந்த மாடல்ஸ் ரதர்ஃபோர்டு, போர் மாடல், சோமர்ஃபீல்டு, அடுத்ததான் இருக்கு அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், அதோட கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? அதே மாதிரி இருக்குல்ல 14 கொஸ்டின், அதோட கொஸ்டின், அதோட எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இருக்குல்ல 34th கொஸ்டினுக்கு கொஸ்டின், அதோட எக்ஸ்பிளனேஷன், இதுக்கு கொஸ்டின், அதோட எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா கொஸ்டினும் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்மல் சீஸ் அப்புறம் அதோட கொஸ்டின், அதோட எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து யூனிட் 1க்கு ஒரு டாபிக் தான். ஒரு டாபிக் எத்தனை பக்கம் வருது? 15 பக்கம் வருது. எத்தனை டாபிக்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாபிக் நம்ம ஸ்பிட் பண்ண போகிறோம். 10 டாபிக் எத்தனை பக்கம் வந்துடும்? ஒரு 160 to 180 பேஜஸ் கண்டிப்பா வந்து இது மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். இது வந்து யூனிட் 1க்கு. யூனிட் 1 இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் 1ஓட கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 2. ஸோ யூனிட் 3 பார்ப்போம். யூனிட் 3 இப்போதைக்கு கொடுக்க போறது பார்த்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 3 மட்டும் தான் கொடுக்க போறோம். ஸோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க.
யூனிட் 3ல இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு அதோட எக்ஸ்பிளனேஷன், செகண்ட் கொஸ்டின் அதோட எக்ஸ்பிளனேஷன், இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். மொத்தம் எத்தனை பக்கம் வந்து 243 பக்கம். யூனிட் 3 மட்டும் 243 பக்கம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இங்கே இருக்கும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினாக இருக்கும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இப்போ பார்த்தா தெரியும் ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கும், கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா இருக்கும். கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓல்டு பிஜி கொஸ்டின், யூஜி கொஸ்டின் எல்லாம் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க வந்து கீழே இருக்க எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து மேலே அந்த கொஸ்டினை வந்து நீங்க புரிஞ்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களுக்கு வந்து இந்த யூனிட் ஒவ்வொரு யூனிட்டையும் கவர் பண்ற உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிடும். இது வந்து கிறிஸ்டல் இல்லக்கு ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இந்த 5000 கொஸ்டின் நீங்க வந்து அப்ஜெக்டிவ், அதாவது அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து நீங்க வந்து புரிஞ்சு படிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா இந்த ஹோல் சிலபஸ் யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு வந்து யூனிட் 3யோட கொஸ்டின் பேக். ஸோ கண்ட்ரோல் பேஜ் பார்ப்போம். இது அடுத்தது, இது நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில கொஸ்டின் அதோட எக்ஸ்பிளனேஷன், கொஸ்டின் அதோட எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி இருக்கும். கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன், அடுத்து இதோட கொஸ்டின் அதோட எக்ஸ்பிளனேஷன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும். எதுவுமே எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இருக்கவே இருக்காது. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்குறவங்க வேணுன்றவங்க இப்போதைக்கு டேட் வந்து 17/3/26 இன்னைக்கு நம்ம 2 யூனிட் வந்து பிளான்ல இருக்கும். அதாவது யூனிட் 1 யூனிட் 3 2 தான் பிளான்ல இருக்கும். இந்த 2 கொஸ்டின் பேக்கும் வேணுன்றவங்க எனக்கு என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு 9150252410 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு 5 டேஸ்க்குள்ள நீங்க வந்து கொரியர் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம். சாஃப்ட் காப்பி அனுப்ப மாட்டோம், பிடிஎஃப் அனுப்ப மாட்டோம். பிடிஎஃப் கிடையாது, ஒன்லி ஹார்ட் காப்பி தான் வீட்டுக்கு அனுப்புவோம், கொரியர் பெரிய பார்த்து அனுப்புவோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. சதுக்கடுத்து பேஜ் நம்பர் 20 பார்ப்போம். அனாலிட்டிக்கல். இது வந்து என்ன பண்ணா நம்ம இதுல பிரிசிபிடேஷன்ஸ், கிராமட்டிக் அனாலிசிஸ் இருக்குல்ல, அந்த டாபிக்ல வந்து வர கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி இருக்கும். எல்லா கொஸ்டினும் அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்மளுக்கு இருக்கிற அந்த கொஸ்டின் பேங்க். இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா யூனிட்டுக்கும் 10 யூனிட்ஸ்க்கும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நம்ம வந்து கொடுக்க போற யூனிட் பார்த்தீங்கன்னா இது யூனிட் 1 யூனிட் 3. ஸோ இந்த யூனிட் வேணுன்றவங்க நீங்க நினைக்கலாம் அப்படின்னா இதை மட்டும், அதாவது யூனிட் 1 யூனிட் 3 மட்டும் நீங்க வந்து வாங்கி ஒரு சாம்பிள் பார்த்துட்டு அதுக்கு நீங்க வந்து ரிமைனிங் யூனிட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இந்த ஆர்டர் போட்டுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்ச கிளாஸை பத்தி பிரச்சனை இல்லை, எல்லாமே ரெக்கார்டிங்கா இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஸோ ரெக்கார்டிங் கிளாஸ் தான், நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், அப்படி எக்ஸாம் வரைக்கும் பார்த்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் அண்ட் கொஸ்டின் பேங்க் இதை பத்தி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், கொஸ்டின் பேங்க் அண்ட் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். பார்த்துப்போம். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. யாருமே எக்ஸாம் டிலே ஆகும் வராது, எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க அதான் வராதுன்னு நினைக்க வேணாம். கண்டிப்பா எக்ஸாம் வரப்போகுது. ஸோ உங்களை நீங்க தயார்படுத்திக்கங்க. அந்த மைண்ட் செட்டை விட்டுட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.